அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் சார்பாகவும், அதாவது நான் பாரம்பரிய மருத்துவர் மட்டுமல்ல, எங்கள் அப்பா காலத்திலிருந்தே பாரம்பரிய விவசாயி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நாங்கள் இயற்கை விவசாயம் தான் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து நான் கல்யாணம் முடித்த பிறகு சொந்த வேலை காரணமாக விவசாயத்தை கொஞ்சம் நிறுத்திட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 14 ஏக்கர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இயற்கை விவசாயம்தான். அந்த இயற்கை விவசாயத்துலேயும் ஒரு சிலருக்கு, அதாவது மாடி தோட்டமெல்லாம் வச்சுருக்காங்க, வீட்டு பின்புறமும் நிறையா வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே நம்ம ஒரு சில மருந்துகள் முறையவும் அந்த மரங்களுக்கு, அதாவது மூலிகை தேவையான உரங்கள் சம்மந்தப்பட்டவும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, பப்பாளி போட்டிருக்கோம், நாட்டு நெல்லி போட்டிருக்கோம், முருங்கை போட்டிருக்கோம். இந்த முருங்கை, பப்பாளி, நெல்லி இதுக்கு அப்புறமே நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல. அந்த மருந்து முறைக்கு ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு 10 நாள் வரைக்கும் ஊற வைக்கணும். அதாவது சிறு சென்னி இலை ஒரு முக்கியமான சித்த மருத்துவத்திலும் சரி, நம்ம பாரம்பரிய விவசாயத்துக்கும் சரி, அதிகமாக பங்கு வகிக்கிறது சிறு சென்னி இலை. ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் சிறு சென்னியை பற்றி நிறையா பதிவிட்டிருக்கோம். நொச்சி இலையை பற்றி உங்களுக்கு அதிக பேருக்கு தெரியும். அந்த நொச்சி இலையும் புங்க மரத்து இலையும் வீட்டில் நெல் வச்சுருக்கும்போது அந்த நெல் மேலே போட்டு விட்டாச்சுனாலேயே, அதாவது புங்க மரத்து இலை, நொச்சி இலை, வேப்பிலை, இந்த மூணையுமே போட்டாச்சுன்னா இந்த பூச்சி சம்மந்தப்பட்டது வராது, நெல்லையும் அரிக்காது. நாங்கள் பாரம்பரியமாக அதை செஞ்சுட்டு தான் வரோம். அதனால் நொச்சி இலை, வேப்பிலை, சிறுசென்னி இலை, புங்கை இலை, ஆடாதோட இலை, நம்ம இடத்துலையே ஆடாதோடையும் நிறையா போட்டிருக்கோம். இதெல்லாம் பொடிசாக நறுக்கி தண்ணியில் போட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு ஏரியாவில் கிடச்சிச்சின்னா எங்களுக்கு சுண்டை, நாட்டு சுண்டை நிறையா கிடைக்கும். இந்த சுண்டை இலையும் பயன்படுத்திக்கிடுவோம். பப்பாளி இலையும் இந்த வேஸ்ட்டாக போகிறது அதையும் விட மாட்டோம். அதையும் போட்டு, அத்தனையும் உங்களுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு 5 இல்லாட்ட 6 கிடச்சிச்சின்னா நீங்கள் அதே போட்டாலே போதும். கலக்கி வச்சுக்கிட்டு 7ஆம் நாள் இல்லைன்னா 8ஆம் நாள் அது தெளிவாக இருத்து, நீங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துக்கங்க. அதாவது ஆங்கிலம் மருந்து, அதாவது விஷ சம்மந்தப்பட்ட மருந்து அடிக்கும்போது இத்தனை பாட்டிலுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் கூட மட்டும் கலந்தாலும் சரி, தண்ணி குறையாக கலந்தாலும் சரி, பயிருக்கு ஒன்றுமே செய்யாது. நான் சொல்ல மூலிகை புறமே பயிருக்கு பூச்சி விரட்டி மட்டும் இல்லாமல் அதே இது தரையில் போடும்போது அது உரமாகவும் பயன்படும். அப்போ இந்த மஞ்சள்லாம் கலந்து நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒருக்காவோ அந்த நோயுடைய தன்மையை பொறுத்தோ நீங்கள் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது. இது புறமே இயற்கை விவசாயத்தில் நாங்கள் அடித்த காடுதேன். இப்போ பப்பாளியெல்லாம் அந்த பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பூக்கும்போது அதுக்கு அதிகமான சத்துள்ள உரங்கள் தேவைப்படும். இந்த உரங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் அடுத்துள்ள பதிவுகளை பார்ப்போம். அதுக்கு முக்கியமானது கடலை பிண்ணாக்கு, சோத்துக்கத்தாழை, எருமை, அதாவது இப்போ நம்ம பசு மாட்டுடைய சாணம், பசுவும் கோமியம் இதெல்லாம் தேவைப்படும். அதோடு நமக்கு தேவையானது நம்ம காட்டிலையே கொழிஞ்சி கொலை அதிகமாக இருக்கும். கொழிஞ்சி கொலை அருமையான ஒரு உரம். அதெல்லாம் நம்ம
எடுத்து உரமா போடணும். அது கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கும். அது அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம்.